ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியோட வேதனையை யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் நம்ம மல்லி மேலே கோவப்படுறாங்க. எல்லாம் உன்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வெண்பாவை எங்கே போனான்னு தெரியலையே, வெண்பா எங்கே போனேன், நான் உன்னை இப்படி பண்ணிட்டேனே, நான் என்னால் தான் நீ இப்படி உன்னை கடத்திட்டாங்க, என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க நம்ம மல்லி. அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜயும் நம்ம மல்லி மேலே கோவமாக பேசுகிறாங்க. சாப்பிட மாட்டேன்னு தட்டி விட்டுறாங்க. இதையெல்லாம் பாக்குறதுக்கு இந்த ராஜேஸ்வரிக்கு குழு குழுன்னு இருக்குது. இப்பதானா சாமி ரொம்ப நிம்மதியா இருக்கு, இந்த மல்லி எப்படியாச்சும் இதே சாக்குல இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. அவங்க என்னதான் நினைச்சாலுமே கண்டிப்பா நம்ம மல்லியையும் விஜயும் பிரிக்க முடியாது. இருந்தாலும் இப்ப நம்ம வெண்பா இன்னும் கிடைக்கல. அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்ம வெண்பாவை கடத்தின்னு போயிட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 2 குழந்தைங்க இருந்தா கடத்தி வெளிநாட்டுக்கு வித்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வெண்பா கண் விழிச்சு பாக்குறாங்க. ஆனா கண்டிப்பா அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த லேடியும் கட்டிட்டு மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால நம்ம வெண்பா அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கவுரெல்லாம் அவுத்து விட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இருந்தாலுமே அந்த லேடி கண்டிப்பா அங்கிருந்து வெளியில போக மாட்டாங்க. இந்த வெண்பாவை நம்ப வைக்கணும், இங்கேயே நம்ம கூடவே இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம வெண்பாக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இருந்தாலும் அங்க போலீஸும் ஒரு பக்கம் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கண்டு பொழிஞ்சிடணும் நம்ம வெண்பாவை. ஆனாலுமே இந்த கதிரேசனும் ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பேத்தி எங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா, நீங்க மட்டும் வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம மல்லி வேதனைப்படுற அளவுக்கு பேசுறாங்க கதிரேசன். கண்டிப்பா நம்ம மல்லி என்னதான் சொன்னாலுமே அந்த கதிரேசனை நம்ம போறதுல அந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி கதிரேசன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறாங்க. நம்ம விஜய் நம்ம மல்லியை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம வெண்பா கிடைச்சணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் எப்படி நம்ம வெண்பாவை கண்டுபிடிக்க போறாங்க, அந்த லேடி கிட்ட இருந்து நம்ம வெண்பாவை கண்டுபிடிக்கணும். வாங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.